முதலாவது இதற்குரிய பட்டியல் கிடைக்க வேண்டும், அரசு அதை தர வேண்டும். இரண்டாவது இதை மறந்துட்டு நாங்கள் போக முடியாது, மறக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அரசாங்கத்திடத்தில் யார் யாரை எரிச்சாங்கங்கிற முழு பட்டியல் கவர்மெண்ட்ல இருக்குது. இந்த அநியாயத்தை செஞ்சவங்களை சாதாரணமாக சரி மன்னித்து விட்டோம் அப்படின்னு போக முடியுமா? கூண்டில் ஏற்றுங்க, அவங்களுக்கு விசாரணை நடத்துங்க. நாளைக்கு இன்னொருத்தருக்கு இது நடக்கக்கூடாதுல்ல. நாளைக்கு நம்ம எல்லாரும் நினைச்சோமா COVID-19 மாதிரி ஒன்று வரும்னு? அப்போ இந்த மாதிரி சின்னது பெருசு எதா இருந்தாலும் பின்னுக்கு போய் எடுக்க முடியும்னா ஏன் வசீம் தாஜுதீனுடைய விஷயத்தை கரெக்டாக பிடிக்க முடியுமானா நினைச்சா பிடிக்க முடியும். இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதன் மூலம் இந்த எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய அவர்களுடைய குடும்பங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை அது கொடுக்கும். எனவே இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது என்ற ஒரு மனப்பதிவும் சமூகத்திலே சிலர் மீது இருக்கிறது. பார்லிமெண்ட்டுக்கு வந்ததோட இப்போ எல்லாருக்கும் பேசுறதுக்கு பார்லிமெண்ட்ல வாய்ப்பு கிடைக்கல தான் விளங்குது. ஆகா வந்ததில் 10 பேரை தவிர்த்து மிச்சம் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே என்ற மாதிரி தோன்ற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த எம்பிமாரை கொஞ்சம் பேரை சொல்லணும். இவங்க என்னன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம்ங்கிற மாதிரி கொஞ்சம் இவங்க சில பேரை நீங்கள் பார்லிமெண்ட்ல பேசியே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்பயாவது ஒரு நாளும் பேசுவாங்க, ஏன் பேசினாங்கன்னு யோசிப்பீங்க. இப்போ நான் பார்லிமெண்ட்ல பார்த்தேன், அவர் 4 வாட்டி பேசுறாரு, முஜிபுர் ரஹ்மான் மறிக்காருன்னாங்க. மற்ற எதிர்கட்சி எம்பிக்கள் கூட காணும், ஆளுங்கட்சி விடுவோம், எதிர்கட்சியில எம்பிக்கள் கூட அவங்களோட துணைக்கு நிக்கல. ஆனா நிக்கணுமா இல்லையா? நமக்கு 100% பாதகமாக இருப்பாங்களான்னா அவங்க பாதகமாக இருக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டா இந்த கவர்மெண்ட்டுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இருக்கிறாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு என்னன்னா அவங்களோட இருக்கிற இந்த முஸ்லீம் எம்பிக்கள் சொல்லணும், சார் அப்படி இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு சொல்ல முடியும்னா அவங்களுக்கு சொல்ல முடியாதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு சந்திப்பு. சங்கைமிகு ரமதான் வந்தது. ரமதானை தொடர்ந்து நாங்கள் முதலாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே சமூகம் சார்ந்த மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து உங்களோடு பேச ஆசைப்படுகின்றோம். உங்களுக்கு தெரியும், COVID-19 என்றாலே முஸ்லிம்களுடைய கரை படிந்த ஒரு வரலாறை ஞாபகப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும். COVID-19 காலப்பகுதியிலே இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சொல்லனா துன்பங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். ஈஸ்டர் தாக்குதல் உடைய காலப்பகுதியிலே எப்படி கஷ்டப்பட்டார்களோ அதே போன்றுதான் COVID-19 காலப்பகுதியிலும் சிங்கள ஊடகங்கள் முஸ்லிம் சமூகத்தை மிக மோசமாக சித்தரிக்க முயன்றது அன்றைய கோட்டாபய ராஜபக்ஷவுடைய ஆட்சி காலத்திலே. மிக குறிப்பாக முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை பலவந்தமாக எரித்த அந்த கரைபடிந்த வரலாறை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த சம்பவம் நடைபெற்று கடந்த 3 அல்லது 4 தினங்களுக்கு முன்னால் 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது. மார்ச் மாதம் 31ஆம் திகதி, கடந்த மார்ச் மாதம் 31ஆம் திகதியோடு 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது எங்களுடைய அந்த கரைபடிந்த வரலாறு நடைபெற்று. குறிப்பாக யாழ்ப்பாண முஸ்லிம்கள் விரட்டப்பட்ட விவகாரத்தை இன்றளவிலும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். காத்தான்குடி பள்ளிவாயலிலே நடைபெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை இன்றளவிலும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஜனாசா எரிப்பு விவகாரம் மறந்து விட்டதோ என்னவோ என்று என்ன தோன்றுகின்றது. இப்போது ஜனாசா எரிப்பு விவகாரத்தை நாங்கள் முகம் கொடுத்த மிக மோசமான அந்த சம்பவத்தை மக்கள் மறந்திருக்கின்றார்கள். அதனை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் நடைபெற்று 5 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய இந்த தருவாயிலே அது சம்பந்தமான சில விடயங்களை கலந்துரையாடலாம் என எதிர்பார்க்கின்றேன். இந்த கலந்துரையாடலுக்காக வேண்டி நான் மிக முக்கியமான ஒரு ஆளுமையை வரவழைத்திருக்கின்றேன். கடந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பலரும் பாதையிலே இறங்கி போராடினார்கள். அந்த போராட்டங்களிலே தொடர்ந்தெர்ச்சியாக நான் பார்த்த மிக முக்கியமான ஒரு நபர்தான் பிரபல சமூக செயற்பாட்டாளர் சகோதரர் ரஸ்மின் MISC அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி வருகை தந்திருக்கின்றார்கள். சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஆரம்பத்தில் என்னுடைய முன்னுரையிலே சொன்னதை போன்று முஸ்லிம் சமூகம் மறந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கரைபடிந்த வரலாறு தான் ஜனாசா எரிப்பு விவகாரம். 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான நஷ்டஈடுகள் வழங்கப்படவில்லை, அவர்களுக்கான எந்த ஆதரவும் இல்லை. குறிப்பாக நீங்கள் சில போது உடன்படாமல் இருந்தாலும் கூட
பெருநாளுடைய தினங்களில் எல்லாம் அதிகமான சமூக வலைத்தளங்களிலே போஸ்ட்டுகளை நான் பார்த்தேன். அவர்களுடைய பெற்றோர்களை ஜியாரத்து செய்ய முடியாமல் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பலரும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் முஸ்லிம் சமூகத்திற்கு தந்த ரணங்கள் எம்மாத்திரம், எவ்வளவு பெரிய ஒரு விடயம் அது? முதலாவது அதில் நான் உடன்படாமல் இல்லை, நானும் உடன்படுகிற ஒரு ஆள் தான். என்னென்னா, ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய மண்ணறைக்கு போக முடியும், அவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும். அவர்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அவருக்காக பிரார்த்தனை செய்யலாம்ங்கிறதுல மாற்று கருத்தில் அதை ஒரு தெளிவுக்காக இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்த வரையில் நமக்கு தெரியும், ஜனாசா எரிப்பு நடந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள். 2025 நம்ம இப்போ நிற்கிறோம். COVID-19 பேர் வந்ததே 2019 இந்த கோவிட் பரவ ஆரம்பித்தது. இந்த விவகாரம் முஸ்லீம்கள் மறந்து விட்டார்கள் என்று நம்ம கடந்து போகவும் முடியாது. ஏன்னா மறக்கவில்லை என்பதற்கான ஆதாரம் தான் ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும். ஜனாதிபதி தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் அனுரகுமார் திசாநாயக்கு வாக்களித்ததற்கான காரணம் என்னென்று சொன்னால், எதிர்த்தரப்பில் இருந்த அத்தனை பேருமே இதுக்கு ஏதோ ஒரு வகையில் துணை போனவர்கள் என்று நினைத்தார்கள். குறிப்பாக முஸ்லீம் எம்பிக்கள், அது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்த முன்னாள் எம்பிக்களாக இருக்கலாம், அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய முன்னாள் எம்பிக்களாக இருக்கலாம், அது அல்லாத முன்னாள் எம்பிக்களாக இருக்கலாம். ஒரு சிலரை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மிச்சம் எல்லாரும் 20ஆம் திருத்தத்திற்கு கைதூக்கி கோட்டாபே ராஜபக்ஷையோடு நெருக்கமாக இருந்தவர்கள் தான். எனவே தான் அவர்கள் கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலையும் பாடம் புகட்டினார்கள் சமூகம், பாராளுமன்ற தேர்தலையும் ஒருவரை தவிர்த்து மற்ற அத்தனை பேருமே தோல்வி அடைந்து விட்டார்கள். இது அந்த நினைவில் இருக்க போய் நடந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா எங்களுடைய ஜனாசாக்களை எரிச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னா, நினைவில் இருந்து நம்ம பாராளுமன்ற தேர்தலில் பாடம் புகட்டிய அதே நேரத்தில் நமக்கான நீதியை பெற்றுக்கொள்வதில் நினைவோடு இருக்கிறோமா என்பது உங்களுடைய நியாயமான பகுதி. ஏன்னா நமக்கு நீதி இதுவரைக்குமே இதுக்கு கிடைக்கல. ஜனாசா எரிக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல என்னுடைய தகப்பனார் மரணித்து அவருடைய ஜனாசா எரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவரை போய் அவருடைய கபருக்கு அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு மன்னரை இல்லை. இப்போ அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், அது வேறு. ஆனால் மன்னரையில் போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு மன்னரை கிடையாது. அதற்கு பிறகு ஜனாசா அடக்குவதற்கு ஓட்டமாவடியில் மஜ்மா நகரில் அனுமதி தந்தாங்க. அவங்களுக்காவது ஓட்டமாவடிக்கு செலவு பண்ணி போயாவது பிரார்த்தனை பண்ணுவதற்கு, கபரை தரிசிக்கிறதுக்கு இடம் ஒன்று இருக்குது. இவங்களுக்கு அந்த இடம் கூட கிடையாது என்கிற நிலை உருவாகிவிட்டால் அப்போ 300 ஜனாசாக்கள், அதில் முதலாவது ஜனாசா நீர்கொழும்பு ஜனாசா. அந்த சகோதரர் அவருடைய பிள்ளைகள் இன்று வரை அது தொடர்பாக படுகிற பாடு, அவருடைய கவலைகள், அவருடைய வருத்தங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதுவெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, கடந்து போக முடியாத ஒரு ரணங்களாக நமக்குள்ளே இருக்குது. 5 ஆண்டுகள் தாண்டியும் இந்த 300 ஜனாசாக்களுடைய 300+ ஜனாசாக்களுடைய பெயர் பட்டியல் கூட நம்மகிட்ட இல்லை. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு 4 அல்லது 5 தடவைகள் திரும்ப திரும்ப பாராளுமன்றத்தில் இதை கேட்டார். இதுவரைக்கும் அரசாங்கம் அந்த பட்டியலை கொடுக்கல. அதே மாதிரி SM மரிக்கார் கேட்டார், முஜிபுர் ரஹ்மான் கேட்டார், இப்படி பல பேரும் கேட்டாங்க. கேட்டும் அந்த பட்டியல் கொடுக்கல. ஆனால் அதுக்கு பிறகு இவங்களும் கேட்கறத நிறுத்திட்டாங்க. உண்மை நிலவரம் என்னன்னா, அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கேட்கணும். எது வரைக்கும் கேட்கணும்னா, அம்மி நகர்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அது வெளியே வரும். ஏன்னா 2 விவகாரத்தில் தற்போதைய அரசு, ஆனால் கேபினட் ஊடக பேச்சாளரிடத்திலே நான் கேட்டிருந்தேன், அவர் அதனை வெளியிடுவதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தார். இந்த விரைவில் என்று சொல்லி 4 மாதம் கடந்துருச்சு. இப்போ ஆட்சிக்கு 4 மாதம். இந்த பட்டியல் இல்லாமல் தான் இலங்கை அரசாங்கம் இருக்கிறதான்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அரசாங்கத்திடத்தில் யார் யாரை எரிச்சாங்கங்கிற முழு பட்டியல் கவர்மெண்ட்டில் இருக்குது. இருக்கிற பட்டியலை வெளியிடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட்டியலை தந்துட்டு போயிடலாம் தானே. இந்த இருக்குது, இவங்க தான் அத்தனை பேரும்னா நமக்கு ஒரு கவுண்டிங் இருக்குது. இப்போ இருக்கிற கவுண்டிங் நம்மளும் இப்போ 300+ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது 300+, 400+, 200+ங்கிறத கரெக்டாக அட்ரஸ் அதோட வரணும்ல. இத்தனை ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்குண்டு எங்களால் வெளியிட முடியும்னா இதே பதிலை நீங்கள் பாருங்கள். இதே ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் என்ன செய்வார் கேட்டால், பாராளுமன்றத்தில் என்ன சொல்லுவாருன்னா, சாராய பார் பட்டியலை கேட்டால் என்ன சொல்லுவார்? எங்கள்கிட்ட இருக்கு தருவோம்பாங்க. சாராய பாருடைய பட்டியல் யாரெல்லாம் கடந்த கவர்மெண்ட்டில் பார் லைசன்ஸ் எடுத்தாங்களோ அந்த பட்டியல் இதுவரைக்கும் முழுமையாக வந்துச்சான்னு கேட்டால் அப்படி வரலை.
அதே மாதிரி தான் ஜனாசா எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய பட்டியலை கேட்டாலும் ரெண்டுக்கும் ஒரே பதிலை சொல்கிறாங்களே தவிர வெளியிட மாட்டேங்கிறாங்க. இதை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? நாங்கள் வந்து ஒரே அடியில் இப்போ ஆட்சிக்கு வந்து 4 மாதத்துக்குள்ள ஈஸ்டர் குண்டு தாக்கலுடைய சூத்திரதார் யார் என்று சொல்லுங்கள் இப்படின்னு O level ஃபர்ஸ்ட் பேப்பருடைய கொஸ்டின் ஆன்சர் மாதிரியா கேட்குறோம். எஸ் ஆர் நோ அப்படி கேட்கல. 4 மாதத்துக்குள்ள அதை கேட்க முடியாது. ஏன்னா அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், அதுக்கு பிறகு அதுக்கு பதில் வரும். அதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட கிறித்தவ பெருஞ்சமூகம் பொறுமையோடு இருக்கிறார்கள். நாமும் சரிசமனாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாமும் பொறுமையோடு இருக்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும்னு. ஆனால் இதில் என்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்குது? இந்த பட்டியலை தந்தா எங்களுக்கு தெரியுமே அப்போ எவ்வளவு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே முதலாவது இதற்குரிய பட்டியல் கிடைக்க வேண்டும், அரசு அதை தர வேண்டும். இரண்டாவது, இதை மறந்துட்டு நாங்கள் போக முடியாது. மறக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அநியாயம் ஒரு சமூகத்துக்கே இழைக்கப்பட்டிருக்கு, ஒரு தனி மனிதனுக்கு மாத்திரம் இழைக்கப்படவில்லை, ஒரு சமூகத்துக்கு. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு நவீன விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தாராளமாக அடக்க முடியும், இதில் வைரஸ் பரவாது என்று மிக தெளிவாக சொன்னார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அடக்கியது. குறிப்பாக நம்ம அறிவியல் விஞ்ஞானம்னாலே அமெரிக்கான்னு பேசுவோம். அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அன்னைக்கும் இருந்தார். அவர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியும். அவர் இருக்கிற நேரத்திலேயே அமெரிக்காவிலேயே பாடிகள் எல்லாமே அடக்கத்தான் பட்டது. பக்கத்து நாடு இந்தியாவில் எரிக்கணுங்கிற ஒரு ரூலை போட்டு வித்தின் 2-3 ஹவர்ஸுக்குள்ள வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன் வாபஸ் வாங்கினாங்கன்னா, உடனே அப்போலோ தலையிட்டாங்க. அப்போலோ மருத்துவமனை தலையிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளை நீங்கள் எரிக்கக்கூடாது, அடக்கலாம் தாராளமாக, அது பூமியில் மண்ணில் தண்ணியில் எல்லாம் வைரஸ் பரவாது என்று சொல்லி மிக தெளிவாக வியாக்கியானங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இலங்கையில் இருந்த தங்களை தாங்களே அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில பேர் செய்த இனவாத வேலையினால் தான் இவ்வளவும் நடந்தது. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெத்திகா வித்தானகே இன்னைக்கு எங்கே இருக்கிறா? மெத்திகா தான் அன்னைக்கு இருந்த பெரிய அறிவியலாளர் சொன்னோம். மெத்திகா வந்து அவங்க வைராலஜிஸ்ட் கிடையாது, வைரஸ் தொடர்பான ஒரு ஆய்வாளர் கிடையாது. அவங்க வந்து ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்டவங்க, பூமி சம்பந்தப்பட்டவங்க. இது ரெண்டும் சம்பந்தப்படணும். வைரஸை பற்றி ஒரு தெளிவு இருக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பூமியை பற்றி நம்ம யோசிக்கணும். அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வைராலஜிஸ்டுகளாக இருந்த அறிஞர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? உதாரணமாக நீலிகா மலவிகே. இன்னைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தில் இப்போ நாளைக்கு திடீர்னு அமெரிக்காவிலேயோ எங்கேயோ அறிவியலாளர்கள் ஒரு 10 பேருக்கு நாங்கள் ஒரு விருது கொடுக்க போகிறோம் என்று அறிவிச்சா அதில் ஒருத்தியாக யார் இருப்பாங்கன்னு கேட்டால் நீலிகா மலவிகே இருப்பாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளி, வைரஸ் தொடர்பான ஒரு ஆய்வாளர். எல்லாத்தையும் தாண்டி இலங்கையில் ப்ரொஃபசர் திஸ்ஸ வித்தாரணை இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க கடந்த கவர்மெண்ட்ல கோட்டாபே ராஜபக்ஷவால் தேசிய பட்டியல் எம்பியாக நியமிக்கப்பட்டவர்கள். அவர் வைரஸ் தொடர்பான மிகப்பெரிய ஆய்வாளர். அவரே என்ன சொன்னாருன்னா, இதை அடக்க கொடுங்க, இதை நீங்கள் எரிக்கக்கூடாது, இதில் எதுவும் பண்ண முடியாதுன்றாரு. பபா பலிகை வதன சொன்னாங்க. யாரும் சொல்லலை, எல்லா அறிஞர்களும் மிக இதை அடக்கலாம்னு சொல்லியும் ஒரே ஒரு மெத்திகா வித்தானகியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அடக்கினா தண்ணியில் வைரஸ் பரவும் அப்படின்னாங்க. இந்த மெத்திகா கடைசியில் எங்கே வந்து நின்றா தெரியுமா? அறகலையை கோட்டாவை விரட்டுகிற அறகலையில் அவள் வந்து நின்றா. கடைசியில் நானும் நிற்கிறேன்டா. எந்த கோட்டா எவளை நம்பி இந்த வேலையை செஞ்சாரோ அவருக்கு எதிராக நான் வந்து நிற்கிறேன்னு வந்து நிற்கிற அளவுக்கு நிலைமை மாறிச்சு. இந்த மெத்திகா வித்தானகேயை என்னைக்காவது விசாரணைக்கு உட்படுத்தினோமா? அல்லது அன்றைக்கு இருந்த சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியை ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதா? நீங்கள் என்ன அறிவியலை கொண்டு இதை செஞ்சீங்க? இந்த அறிவியலுக்கான ப்ரூஃப் என்ன? WHO உடைய அறிஞர்களை விடவா நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் WHO இந்த வைரஸ் தொடர்பான ஆய்வாளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த அறிஞர்களே சொன்னார்கள் அடக்க கொடுங்கன்னு சொல்லி. அப்போது நீங்கள் அடக்க கொடுக்கலையே. அப்போ அடக்க கொடுக்காம விட்டு போட்டு எரிந்து எரிச்சு விட்டு இன்றைக்கி நாங்கள் எரிச்சிட்டோம், நடந்தது பிழை. ரணில் விக்ரமசிங்கவுடைய கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சார்? வந்து மன்னிப்பு கேட்டார். நாங்கள் எரிச்சது பிழை, மன்னிப்பு கேட்டால் எரிச்ச பாடியெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா? நமக்கு மன்னிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் பட்டியல் எங்கே? இந்த அநியாயத்தை செஞ்சவங்களை சாதாரணமாக சரி மன்னித்து விட்டோம் அப்படின்னு போக முடியுமா? கூண்டில் ஏற்றுங்க, அவங்களுக்கு விசாரணை நடத்துங்க. நாளைக்கு இன்னொருத்தருக்கு இது நடக்கக்கூடாதுல்ல. நாளைக்கு நம்ம எல்லாரும் நினைச்சோமா COVID-19 மாதிரி ஒன்று வரும்னு? அதே மாதிரி சார்ஸ்ன்ற ஒரு வைரஸ் வரும்னு நம்ம என்னைக்காவது நினைச்சோமா? MERS வரும்னு நினைச்சோமா? இந்த சிக்கன் குனியாவை நம்ம எதிர்பார்த்தோமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்றைய காலத்திலேருந்து என்ன தெரியும்? நமக்கு தெரிகிற நோயின்னு வந்துட்டாலே ஒரு மலேரியா, அது மாதிரி டெங்கு, இதில் தான் தெரிஞ்சிருந்தது. இப்படியெல்லாம் வரும்னு நம்ம கற்பனையில் நினைக்கலாம். அப்போ இதற்கு பிறகு நம்ம எதிர்பாராத இன்னும் சில நோய்களும் வரக்கூடும்.
அப்ப இது மாதிரி ஒன்று நடக்கக்கூடாதுல்ல. நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டா இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், பட்டியல் வெளியிடப்பட வேண்டும். இதை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தில் கேட்கணும். இதற்கு எதிராக என்னெல்லாம் நம்ம இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் செய்யணும். நிச்சயமா அண்மைய நாட்களாக நாங்கள் பார்த்து வருகின்றோம், இந்த பிரபலமான அரசியல் பிரமுகர்கள் முன்னைய அரசாங்கங்களிலே ஊழல்களிலே ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே கைது செய்யப்படுகிறார்கள். 2006ஆம் ஆண்டு, அதாவது பல வருடங்களுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் ஊழலில் ஈடுபட்டார்களோ அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய இந்த விவகாரம் பொதுமக்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசாங்கத்தின் மீது ஒரு விதமான ஒரு நம்பிக்கை, இவர்கள் ஊழல்வாதிகளை பிடிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கின்றது. நீங்கள் நினைக்கின்றீர்களா, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறுமனே முஸ்லிம்களை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வேண்டி இந்த மிக மோசமான இந்த கோர சம்பவத்தை செய்தவர்கள் அன்றைய ஆட்சியாளர், அன்றைய சுகாதார அமைச்சர், அதே போன்று நீங்கள் சொன்ன இந்த மெத்திகா வித்தானகே போன்றவர்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஊழல்வாதிகளை அவங்க தண்டிப்பாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அவங்க அந்த சில வேலைகளை செஞ்சு வர்றாங்க. ஆனால் இந்த மாதிரி விவகாரங்களில் அவங்க கரெக்டாக நமக்கு நீதி கிடைச்சிருமான்னா 50-50 தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். 100% எதிர்பார்க்க முடியாது. ஏன் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னால், ஊழல் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் அல்லது ஊழல்வாதிகளை பிடிக்க வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. அது ஒரு பாலிடிக்ஸும் கூட. அந்த பாலிடிக்ஸில் அவங்களுக்கு ஒரு லாபமும் இருக்கிறது. இப்போ இந்த கைதுகள் எல்லாம் தொடர்ந்து வருதா இல்லையா? SM ரஞ்சித் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, பதுல்ல MP கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, மேவின் சில்வா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி வியாலேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்போ இந்த கைதுகள் எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனில் இவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை எடுத்து கொடுக்கும். சரிதானே, நம்ம கல்லணை பிடிக்க சொல்லி தானே கொடுத்தோம், கல்லணை எல்லாம் பிடிக்கிறாங்க, அது நல்லது தான்ங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் மக்களும் அதை ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை, குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை. ஆனால் சில விவகாரங்களில் ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னா, டைம் தேவைப்படுது. உதாரணமாக வசீம் தாஜுதீனுடைய மரணத்தில் ஃபைல் எல்லாமே ரொம்ப எங்களுக்கு காணாமல் போயிருக்குது. அது இல்லை, இதில் உண்மையாகவும் இருக்கலாம் அது. ஏன்னா வசீம் தாஜுதீனுடைய மர்டர் நடந்து இன்றைக்கு ஒரு 3 ஆட்சிகள் தாண்டி விட்டது. மஹிந்த ராஜபக்சோட ஆட்சி இருக்குது, மைத்ரிபால சிறிசேனோட ஆட்சி வருது, கோட்டாபே ராஜபக்ச ஆட்சி வருது, அதுக்கப்புறம் அதில் ஒரு பாதி ரணில் விக்ரமசிங்கோட ஆட்சி வருது. அப்போ இந்த காலகட்டத்துக்குள்ள எல்லாம் ஃபைல்கள் மூவ் ஆக வேண்டிய இடத்துக்கு மூவ் ஆகி இருக்கும். ஆனாலும் அதையும் மீறி 2016 நடந்த ஒரு ஊழலை இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னா, SM ரஞ்சித்தில் 2012 பிடிக்க முடியும் என்று சொன்னா, பதுல்ல MPக்கும் அது பெரிய அமௌண்ட். ஆனால் அவரையும் பிடிச்சிருக்கிறாங்க. மேவின் சில்வா இப்படி மற்றவங்க எல்லாரும் இப்போ வியாலேந்திரன் ஒரு மணலுக்கான பெர்மிட் கொடுத்த அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வியாலேந்திரன் வந்திருக்கிறார் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி சின்னது பெருசு எதா இருந்தாலும் பின்னுக்கு போய் எடுக்க முடியும்னா, ஏன் வசீம் தாஜுதீனுடைய விஷயத்தை கரெக்டாக பிடிக்க முடியுமானா, நினைச்சா பிடிக்க முடியும். ஆனால் பார்ப்போம் எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க. நம்ம மட்டும் இல்லை, சிங்கள பெரும்பான்மை சமூகமும் அதை எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி நாமல் ராஜபக்சேனுடைய லோ சர்டிஃபிகேட் உண்மைதானா பொய்யாங்கிறத இப்போ தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சமூகத்துக்கு தேவையா நாட்டுக்கு தேவையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேடுறாங்களா, தேடி முடிக்கிறாங்களாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதையெல்லாம் செய்ய முடியுமாக இருந்தால் ஜனாசா எரிப்பில் சம்பந்தப்பட்டவங்களை இது ஒரு நேரடி நவீன விஞ்ஞான மோசடி. இது அதாவது இன்டெலெக்சுவல் மோசடி ஒன்று இதில் நடந்திருக்குது, அறிவியல் மோசடி. இந்த அறிவியல் மோசடி உலகமே ஒரு அறிவியலை சொல்லும் போது அதற்கு மாற்றமாக ஒரு தவறான வழியை காட்டி ஒருத்தங்க கொண்டு போய் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய சட்ட வாய்ப்புகளை பார்க்கணும். அரசாங்கம் எல்லாத்துக்குமே குழு அமைக்கக்கூடிய அரசாங்கம் இதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கணும். ஆனால் இதுவரைக்குமே இதில் என்ன நடந்துச்சு, ஒரு குழு அமைச்சு பார்ப்போமே, குழு அமைச்சு பவித்ரா சொன்னது சரியா, மெத்திகா சொன்னது சரியா, நீலிகா சொன்னது சரியா, யார் சொன்னது சரி என்று பார்ப்போமே என்கிற இடத்துக்கு கூட அவங்க வரல. இதே நேரத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது ஒரு பாராளுமன்ற பேசுபொருளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதில் நிறைய சட்டத்தரணிகள் இருக்கிறாங்க. இப்போ முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் மிகச்சிறந்த சட்டத்தரணி. அதே மாதிரி அவருடைய பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் ஜனாதிபதி சட்டத்தரணி. அதே மாதிரி ரிஷாட் பதியுதீனுடைய கட்சியை எடுத்துக்கிட்டால் அதுலேயும் சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். அவங்களுடைய பொறுப்புகள் இருக்கக்கூடிய எனக்கு பேர் நினைவுக்கு வரல, பல பேர் இருக்கிறார்கள். மற்ற கட்சிகளில் பல சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்காக பஞ்சம் இருக்கிறது. அப்போ இவ்வளவு சட்டத்தரணிகள் இருக்கும்போது சமூகமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, சிவில் அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இதுக்கு சட்ட ரீதியாக இதை நம்ம கேட்க முடியுமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கேட்க முடியலைன்றதையாவது சமூகத்துக்கு சொல்லணும். இருக்கிற சட்டத்துக்குள்ள நமக்கு இதுக்கு நீதி வேண்ட முடியாமல் இருக்குது, பாராளுமன்றத்தில் பேசி அரசாங்கத்தை கேட்டு எடுத்தா தான் உண்டு. இப்படி நம்ம முயற்சி ஒன்று பண்ணணும்.
ஆனால் அரசாங்கம் இதை அவங்களாக செய்வாங்களாண்டா என்ன கேட்டால் ஒரு 50-50 தான் நான் நம்புவேன். அரசாங்கம் செய்யவும் கூடும், செய்யாமல் இருக்கவும் கூடும். ஏன்னா அவங்களுக்கு இதுக்குள்ளே எந்த தேவையும் இல்லை. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி இருக்குண்டா அப்துல் ரஹ்மான், ஊழல்வாதிகளை பிடிக்க வேண்டும், இந்த நாட்டை சீரழிச்சாங்கன்னு ஒரு லிஸ்ட் அவங்க வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை ஜனாசா எரிப்பும் நாட்டுடைய சீரழிவு என்கிறது அவங்களுக்கு இன்னும் அவங்க மண்டைக்கு வரலை. ஜனாசா எரிப்புனால தான் இந்த கிரைசிஸ் ஏற்பட்டுச்சா இல்லையா, பொருளாதார கிரைசிஸ் நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கல. இந்த கிரைசிஸில் அரபு நாடுகள் ஏன் கைவிட்டுச்சு? இந்த ஜனாசா எரிப்பு தான் காரணம். அப்போ அரபு நாடுகளை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும்னா அதுக்கு மெயினாக இருக்கிறது என்னென்னா, இந்த நடந்த அநியாயங்களுக்கு நீங்கள் தீர்வு எடுத்து தரணும். ஒரு புறம் ஈஸ்டர் அட்டாக்கு தீர்வு கேட்குறோம், அதே மாதிரி ஜனாசா எரிப்புக்கும் தீர்வு தர வேண்டும். அது நிச்சயமாக கிடைச்சாகணும். ஆனால் அரசாங்கத்தை நம்ம 50-50 தான் பார்க்க முடியும் இந்த விவகாரத்தில். நிச்சயமாக எங்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த விவகாரம் மாத்திரமல்லாமல் இது போன்ற பல கரைபடிந்த விவகாரங்கள் வரலாறுகள் எமக்கு இருக்கின்றது. குறிப்பாக காத்தாங்குடியிலே அந்த சுடப்பட்ட எங்களுடைய சுகதாக்கள், அதே போன்று ஜஃப்னா முஸ்லீம்களுடைய விவகாரம் இன்றளவிலும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவற்றை அந்தந்த தினங்கள் வரக்கூடிய நேரத்திலே ஏதாவது ஒன்றை செய்து நாங்கள் ஞாபகப்படுத்துவது வழக்கம். ஆனால் இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2020 என்று நினைக்கின்றேன் நடைபெற்ற முதலாவது ஜனாசா, நீர்கொழும்பு ஜனாசா எரிக்கப்பட்ட அந்த நாள். அதற்கு பின்னால் இன்று வரை அந்த தினத்திலே ஏதாவது ஒரு வைபவத்தை வைத்தோ அல்லது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ ஏதாவது கண்டன உரையோ அந்த தினத்தை ஞாபகப்படுத்தும் ஒரு நிகழ்வு இதுவரையிலே நான் நடைபெற்றதாக அறியவில்லை. ஆனால் இம்முறை ஒரு சிவில் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்வு உண்மையிலே பாராட்டுக்குரிய விடயம் என்னை பொறுத்தவரையிலே. ஆனால் சிலர் சொல்கிறார்கள், இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதன் மூலம் இந்த எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய அவர்களுடைய குடும்பங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை அது கொடுக்கும். எனவே இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது என்ற ஒரு மனப்பதிவும் சமூகத்திலே சிலர் மீது இருக்கிறது. எப்படி பார்க்குறீர்கள்? இல்லை, அதில் என்னென்னா, நானும் அதை சமூக வலைதளங்களில் ஒரு சில பேர் அப்படி எழுதுகிறத நம்மளும் பார்க்குறோம். நானும் கேள்விப்பட்ட ஒரு சிவில் அமைப்பு இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போகிறாங்க, 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எங்களுக்கு நீதி வேணும், நீதியை தான் அவங்க கேட்குறாங்க, நீதி வேணும்னு சொல்லித்தான் அதை நினைவூட்டலுக்காக அதை பண்ண போகிறாங்க, நம்ம மறந்து போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் நம்ம மறப்போம் மன்னிப்போம்னு கடந்து போகணும்னு பொதுவாக ஒன்று விளங்கிக்கலுங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் இப்படி 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் கோட்டாபே ராஜபக்சனுடைய அரசாங்கத்திலையும் அலுத்கம கலவரத்தை மறப்போம் மன்னிப்போம் என்று பேசினாக்கள் இல்லையா, திகன கலவரத்தை மறப்போம் மன்னிப்போம் என்று பேசினாக்கள் இல்லையா, இருந்தாங்க. அதே மாதிரி மைத்திரியினுடைய ஆட்சி காலத்திலையும் அதற்கு முன்னாடி நடந்த விவகாரங்கள், கிரீஸு மனுஷன் பிரச்சனையில் இருந்து எதெல்லாம், அதாவது பொதுபல சேனா உருவானதிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மறப்போம் மன்னிப்போம் என்று பேசினாக்கள் இல்லையா. ஞானசார தேரர் அவர்கள் குரானை அவமதித்து பேசினதுக்கு மன்னிப்பு கொடுத்தவங்க இல்லையா, அவங்களே நீதிமன்றத்தில் போய் நாங்கள் மன்னிச்சிட்டோம்னு சொல்லி வந்தவங்க. இதெல்லாம் வரலாறுல நம்ம பார்த்துருக்கிறோம். இது எல்லா அரசாங்கத்திலையும் அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்குன்னு அவன் கேட்க மாட்டான், என்ன காப்பாற்றுங்கலாம். நம்மாக்களில் கொஞ்சம் பேர் வரிஞ்சு காட்டிக்கிட்டு நிற்பாங்க, அந்த அரசாங்கத்தை நாங்கள் எப்படியாவது காப்பாற்றணும். அது மாதிரி இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம சகோதரர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, தோழர்கள். இந்த தோழர்கள் என்னென்னா, இப்போ தேர்தல் வேறு வந்துருச்சா, கொஞ்சம் பொறுங்களே, இதெல்லாம் ஒரு விஷயமா, ஜனாசா எரிப்பு நம்ம மறப்போம் மன்னிப்போம் மட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, சரி மறப்போம் மன்னிப்போம், கொழும்பு பாசல சொல்றதா இருந்தால் அந்த பாஞ்சு கொடுக்குறது சரியா, கடைக்கு போகிறது. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னு நாங்களும் தான் பேசினோம். நேர்மையான ஆட்சி மாற்றம் வரணும், இதே திரும்ப இதே பல்லவி ஓதி கொண்டிருக்க முடியாதுன்னு ஜனாதிபதி தேர்தலிருந்து பாராளுமன்ற தேர்தலில் 20க்கு கைதூக்கின அத்தனை பேரையும் தோக்கடிங்கன்னு நானே நாடு முழுக்க போய் பிரச்சாரமே பண்ணினேன். ஏன் பண்ணினோம்னா, ஒரு மாற்றம் வரணும்னு தான் பண்ணினோம். மாற்றம் வரணும்னு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம்ங்கிறதுக்காக வந்த மாற்றம் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சின்னு நாங்கள் சொல்ல வரல. ஆனால் தோழர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்கிறேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக இருந்தால், இப்போ நேற்று டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான நாடுகளுக்கு வரி விதிச்சு விட்ருக்காரு. அமெரிக்காவுக்கு நீங்கள் என்ன பொருளை ஏற்றுமதி செஞ்சாலும் அதுக்கு வரி விதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டுக்கும் 17% சம்திங் வரியை விதிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 29% விதிக்கப்பட்டிருக்குது. யூரோப் கண்ட்ரியெல்லாம் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம். ஈவன் இஸ்ரேலுக்கு 17% விதிச்சு விட்டார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேங்கோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற இஸ்ரேலுக்கு 17% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரி விதிப்பு ஜனாதிபதி என்ன பண்ணுறாருன்னா, இந்த வரி விதிப்பை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறார். நல்ல விஷயம். ஏன்னா வரி விதிப்பு இப்போ தான் போடப்பட்டிருக்கு. இதில் என்ன வரியை விதிச்சிருக்கிறாங்க, எப்படி விதிச்சிருக்கிறாங்க, இது நமக்கு சாதகமா பாதகமா, இதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவரும் அதை பாராட்டி இருந்தார். இதே நேரத்தில் நம்ம வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். இதெல்லாம் நமக்கு எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணாது
அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எந்த பாதிப்பையும் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இன்னும் குழுவே இப்போ தான் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது. அந்த சொல்றாரு நாங்கள் ஷொக்காக இருக்கிறோம். அது அவர் அப்படி சொல்றாரு, இவர் இங்கிட்டு இப்படி சொல்றாரு. ரெண்டாவது அவங்களுடைய பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் நினைக்கிறேன், அவர் வந்து நாங்கள் விலையை குறைக்காம அந்த பிழையெல்லாம் நாங்கள் செய்ய போகலை, அதனால கரெக்டாக போய்கிட்டு இருக்குதுன்னு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், கட்சியாக இருக்கிற வரைக்கும் தலைவர் பேசுவார், 2 பேர் பேசுவாங்க, எல்லாம் சூப்பர் ஆக்கல்றா, எல்லாம் அப்படி வித்தியாசமாக இருக்குது என்ற மாதிரி தோணியது. பார்லிமெண்ட்டுக்கு வந்ததோட இப்போ எல்லாருக்கும் பேசுறதுக்கு பார்லிமெண்ட்டில் வாய்ப்பு கிடைக்கல தான் விளங்குது. ஆகா, வந்ததில் 10 பேரை தவிர்த்து மிச்சம் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே என்ற மாதிரி தோன்ற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் என்னென்னா, இப்போ நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம்ங்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்கிறவங்க தங்களை தாங்களே புத்திஜீவிகள்னு சொல்லிக் கொள்வாங்க. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே காத்தான்குடி படுகொலை மறப்போம் மன்னிப்போம், அந்த பள்ளிவாசலில் இருக்கிற அந்த செவத்த அடையாளம் அழிச்சிட்டு போயிடுவோம். ஜஃப்னாவில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்டா, மறக்கிறதுக்கு மன்னிக்கிறதுக்கு காலம் கடக்கணும். ஒரு பேச்சுக்கு என்னண்டா, நீதி கிடைச்சிருச்சு, நீதியே கிடைச்சிருச்சு, தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, அப்போ மறந்துட்டு போயிடலாம். காத்தாங்குடி பள்ளியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வடக்கில் இருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டாங்க, மறப்போம் மன்னிப்போம், இதை பற்றி இனிமேல் பேச வேணாம், ஜூலை கருப்பு ஜூலை என்று பேச வேணாம், இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி முஸ்லீம்கள வரலாற்றில் திகன கலவரம், இதை பற்றி பேசாதீங்க, அலுத்கம கலவரத்தை பற்றி பேசாதீங்க, 20 நாள் புள்ளை எரிச்சதை பற்றி இனிமேல் பேசாதீங்க. ஏன் பேசாதீங்கன்னா, வந்திருக்கிறது சகவாழ்வுக்கு குந்தகம். ஆமாம், ஏன்னா சகவாழ்வுக்கு குந்தகம். எல்லாத்துக்கும் மேலே வந்திருக்கிற ஆட்சியாளர் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சியா? முதல்ல நமக்கு தேவை நீதி. யார் ஆட்சிக்கு வந்தால் நீதி வேணுமா இல்லையா? இது பார்லிமெண்ட்டில் என்ன நம்ம பார்க்குறதுல இந்த எம்பிமாரை கொஞ்சம் பேரை சொல்லணும். இவங்க என்னென்னா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோங்கிற மாதிரி கொஞ்சம் இவங்க சில பேரை நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசியே பார்த்துக்க மாட்டீங்க. எப்பயாவது ஒரு நாளும் பேசுவாங்க, ஏன் பேசினாங்கன்னு யோசிப்பீங்க. இப்போ நான் பார்த்தேன், இந்த அக்குரனை வெள்ள பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு பஸ்மினாஜியார் பேசின அவர் பேசின பேச்சை பார்க்கல, நான் யோசித்தேன், என்னடா இது, என்ன நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி நான் அக்குரனில் இருந்து ஒருத்தர் போயிருக்கார் பார்லிமெண்ட்டுக்கு, ரியாஸ் ஃபாரூக். அவர் பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு நாள் ரொம்ப பேசினதை பார்த்து அதுக்கு பிறகு பேசினாராங்கிறதே நினைவுக்கு வரல. அதே மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் பேசாமல் இருந்தாலும் இந்த குருநாகலையிலிருந்து அஸ்லம், இவர் பேசாமல் இருந்தாலே பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா, இவங்க பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்களாண்டே உங்களுக்கு தெரியாது. முஸ்லீம் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்களா என்று கூட தெரியாது என்பிபியினுடைய எம்பிக்கள். என்ன காரணம் என்றா, ஜால்ரா அடிக்க பழகிட்டாங்க, தலைவரை பாராட்ட பழகிட்டாங்க, தேவையான பிரச்சனையே பேச மாட்டேங்கிறாங்க. அர்ச்சுனா அவ்வளோ சபையில் கத்தும் போது முனீர் முலஃபர் பிரதி அமைச்சர் எழும்பி என்ன சொன்னார் அர்ச்சுனாக்கு, நீங்க தெரியாம பேசாதீங்கன்றார். சரி, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க பேசுங்கண்டா. அன்னைக்கு பேசல, 2 நாளைக்கு பிறகு உட்காந்துக்கிட்டு வைதா ஹாத்தபூமு ஜாயிலுனா காலு சலாமாண்டாரு. அதை சிங்களத்தில் சொன்னார். தமிழ் அரபில் சொன்னாரான்னு பார்க்கலன்னா, சிங்களத்தில் என்ன சொன்னார், மூடர்கள் உங்களோட ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்தால் செலான் சொல்லிட்டு போங்க, மூடர்கள் வந்தால் செலான் சொல்லிட்டு போகணும். ஆனால் கேட்ட கேள்வி பாராளுமன்றத்தில் ஹென்சாடுக்கு வந்திருக்குது. அவன் கேட்ட கேள்வி சரியா பிழையாங்கிறத தாண்டி அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லி இருக்கணும். பதில சொல்லாமல் மூடர்களை கண்டா செலான் சொல்லுங்கன்னு சொன்னால் இது பதிலாது. எந்த இடத்துக்கு இதில் என்னன்னா, பதில் இல்லாமல் தப்பிச்சு கொள்ற பதில் இந்த மாதிரி காரியம். ஆனால் இந்த எம்பிக்கள் ஒரு விடயத்தை பயப்பட வேண்டும், அவர்கள் மறந்துவிடக் கூடாது. அன்று ஜனாசா எரிப்பு விவகாரத்திலே ஜால்ரா அடித்த அத்துணை முஸ்லிம் எம்பிக்களை முஸ்லிம் சமூகம் அடுத்த தேர்தலோட இப்ப இவங்க அடையாளம் தெரியாம இருக்காங்கல்ல. இதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்கள் அதுல ஏதோ ஒரு வகையில இவங்க தப்பிச்சு பொழைச்சி திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கான இந்த எம்பிக்கள், முஸ்லீம் எம்பிக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சி வந்தாலே ஒழிய, இந்த முறை வந்தது ரெல்லைக்கு வந்தது. ஏன்னா இருக்கிற கல்லணை துரத்தணும். அதுக்காக இப்ப மைத்திரிபால சிறிசேனைக்கு எப்படி வாக்களிச்சாங்க, மைத்திரி வந்தா அப்படி செஞ்சிருவார் இப்படி செஞ்சிருவார்ல, அவருக்கு ஏன் போட்டோன்னா மஹிந்தே விரட்டணும். அது மாதிரி இப்போ இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சிருந்த கோட்டா சார்ந்த ராஜபக்ஷ ரெஜிமெண்ட் சார்ந்தவங்களை விரட்டணும்டா, யார் வந்தாலும் பரவாயில்லை என்கிற அடிப்படையில் தான் இது தெரிவு செய்யப்பட்டுச்சு. அதனால தான் எல்லாருமே கொண்டு யாருக்கு போட்டாலும் பரவாயில்லை, முஸ்லீமிலோ யாருக்குனாலும் போடுங்கன்னு அள்ளி அள்ளி போட்டாங்க. போட்டு வந்தது. இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கொஞ்சம் அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இவங்க நம்மளை மறந்த மாதிரி நம்மளும் அவங்கள மறந்து. இப்போ கூட இப்போ நம்ம இவ்வளோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்பிபியில் எத்தனை எம்பி இருக்கிறாங்க, எந்த ஏரியாவில் எந்த எம்பின்றா தெரியுமா? தெரியாது நமக்கு. ஒருத்தர் 2 பேரை தெரியுது, மற்ற முனீர் முலஃபரை தெரியுது, இந்த பஸ்மினாஜியாரை தெரியுது, அதே மாதிரி இந்த மாதிரி 4 பேரை தெரியுது, தவிர வேறு யாரை தெரியுது? யாரையும் தெரியல. காரணம் என்னென்னா,
அவங்கள நாங்கள் ஒத்தரமில்லை வாப்பான்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஜனாசா எரிப்பு ரவுஃப் ஹக்கீம் அவ்வளோ கதறாருண்டா, ரவுஃப் ஹக்கீம் பார்லிமெண்ட்டில் கேட்கும்போது நீங்களும் சேர்ந்து ஆமாம் ரவுஃப் ஹக்கீம் கேட்குறது அதுக்கு எங்கள் தாங்க அந்த பட்டியலை ரவுஃப் ஹக்கீம் வந்து என்ன அவங்களோட கட்சி ஊழல் பட்டியலையா கேட்டார் அல்லது வேறு எதையுமா கேட்டார்? ரவுஃப் ஹக்கீமுடைய அரசியலில் நேற்று இன்றைக்கு நாளைக்கு எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அது வேறு. ஆனால் அவர் கேட்ட கேள்வி சரியா இல்லையா? அப்போ அவர் ரவுஃப் ஹக்கீமோட தோளுக்கு தோளாக மற்றவங்க நின்றுக்கணுமா இல்லையா? இப்போ நான் பார்லிமெண்ட்டில் பார்த்தேன், அவர் 4 வாட்டி பேசுகிறாரு, முஜிபுர் ரஹ்மான் மறிக்காருன்னு நின்னாங்க. மற்ற எதிர்கட்சி எம்பிக்கள் கூட காணும், ஆளுங்கட்சி விடும் எதிர்கட்சியில எம்பிக்கள் கூட அவங்களோட துணைக்கு நிக்கல. ஆனா நிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா நின்று நம்ம பேசணும். அப்ப இந்த விவகாரங்கள் மாற்றம் பெறாத வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. நிச்சயமாக இன்றைய நாளுக்கான இறுதி வினா, அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இவர்கள் முஸ்லிம்களுக்கு சாதகமானவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இருந்தது. குறிப்பாக கடந்த ரமதானை பொறுத்தவரையிலே மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால் நாங்கள் எந்த விதமான இனவாத பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கவில்லை, நிம்மதியாக நோன்பு நோற்றோம். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் பிறநாளை கொண்டாடினோம். இன்று வரைக்கும் ஏதோ ஒரு பாதுகாப்பாக இந்த இனவாத பிரச்சனைகளிலிருந்து இருக்கின்றோம். ஆனால் இந்த ருஷ்தியின் கைது விவகாரம், இந்த விவகாரத்தை தொடர்ந்து அதற்கு பின்னால் இப்போது பலரும் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத புத்திஜீவிகள், சட்டத்தரணிகள் எல்லாம் இது பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய நாட்களிலே இந்த ஜனாசா எரிப்பு விவகாரமாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் இழந்த பல முக்கியமான விடயங்களை இப்போது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், இவற்றுக்கு இந்த அரசாங்கம் பாதகமாக அமைந்து விடுமா, இவர்கள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்களா என்ற கேள்வி இப்போது முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சம் எழ ஆரம்பித்திருக்கின்றது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, முதல்ல என்னென்னா இது ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். எப்படி பார்த்தாலுமே என்பிபி என்று வந்துட்டால் பழைய ஜேவிபி தான். கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் இவங்க சைனா மாதிரியான ஒரு நம்ம நாடு சைனா மாதிரியான ஒரு நாடில் ஒரு லோ ப்ரொஃபைல் கண்ட்ரியாகத்தான் இருக்கிறோம். இவங்க நமக்கு சாதகமாக இருப்பார்களா என்று நம்ம யோசிக்கிறத விட பாதகமாக இருக்க மாட்டாங்க. இனவாதம் இருக்காது. இந்த மாதிரி பிழைகள் நடக்குது, இந்த பிழைகள் திருத்தப்படணும். அது வேறு விஷயம். இப்போ ருஷ்தியுடைய கைதியாக இருந்தாலும் சரி, ஸ்டிக்கர் விவகாரத்துக்காக கைது பண்ணினு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு நம்மளே நின்று போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இனவாதம் எங்கே தோற்றம் பெறும் சொன்னால் இயற்கையாக எங்கே மதம் சார்ந்து இருக்குதோ அங்கே இனவாதம் வரும். உதாரணமாக இதுக்கு முன்னுக்கு இருந்த எல்லா கவர்மெண்ட்டும் ஒரு மதத்தை சார்ந்து இருப்பாங்க. அப்போ தான் ஏன் மதமா ஓம் மதமாங்கிற பிரச்சனை எல்லாம் வரும். இவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இவங்களை பொறுத்தவரையில் மதமே இல்லைங்கிற கோட்பாட்டில் இருக்கிறவங்க, அவங்களோட இருக்கிற முஸ்லீம் எம்பிக்களுக்கு மதம் இருக்குது, அவங்களோட இருக்கிற சில எம்பிக்களுக்கு மதம் இருக்கும். கட்சிர கொள்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். எனவே நமக்கு 100% பாதகமாக இருப்பாங்களான்னா அவங்க பாதகமாக இருக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால் இந்த கவர்மெண்ட்டுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவ்வளவு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கிறத அவங்க மறக்க மாட்டாங்க. முஸ்லீம்களுடைய வாக்கு பலம் அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக போயிடுச்சு. இதே நேரத்தில் அதில் அடிக்கடி அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொல்லக்கூடிய ஒரு விடயம், நாங்கள் தான் இப்போது மிகப்பெரிய முஸ்லீம் கட்சி. அது அவருடைய வார்த்தை பிரயோகத்தில் சில பிழைகள் இருக்கிறது. ஆனால் இயற்கையாக அவங்க பலஸ்டைன் விவகாரத்தில் நிறைய பேர் இந்த ருஷ்தி கைதில் வந்து நம்மளும் அவரை விடுதலை பண்ணணுங்கிறதுல கோரிக்கையாக இருக்கிறோம். ஆனால் அவரை பிடிச்சிட்டாங்கிறதுக்காகவே பாலஸ்தீனத்துக்கு எதிரி இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி காட்டுறது இருக்குல்ல, அதை நான் 100% ஏற்றுக்கிற மாட்டேன். என்ன காரணம்னு கேட்டால் பாலஸ்தீனத்துக்கான அந்த போராட்ட களத்தில் நின்று சொன்னது என்னென்னு கேட்டால், அப்படின்னா பிமல் ரத்நாயக்கா அரெஸ்ட் பண்ணப்படணும், நலிந்த ஜாயதிசா அரெஸ்ட் பண்ணப்படணும், அவர்களுடைய SYU தடை செய்யப்படணும். ஏன்னு கேட்டால் அவங்க கட்சியில் பாதி காலத்தை கழிச்சதை வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி தான். அவங்க இயற்கையாக பாலஸ்தீன ஆதரவாளர்கள் தான். கவர்மெண்ட்னு வந்ததோடு என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை அரசாங்கமாக ஆதரிக்கவும் வேணும், இதே நேரத்தில் இஸ்ரேலை நமக்கு எதிர்த்துக்கிறவும் முடியாது என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது, அதை ஒருபோதும் ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா நம்ம பிரேமதாசர காலத்தில் இருந்து அதுக்கு முன்னைய காலகட்டங்களில் இருந்து முழுவதுமாக ப்ரோ பாலஸ்தீனியன் கவர்மெண்ட்டாக தான் இருந்திருக்கிறோம். எனவே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கணுமே தவிர அதில் அசட்டை செய்யவே முடியாது. அதிலும் அனுரகுமார் திசாநாயக்க வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எப்படி பேசினவருங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இப்படி இருக்கிற போது சில சம்பவங்கள் தவிர்க்க முடியாமல் நடந்து கொண்டே வருகிறது. ருஷ்டி விவகாரமாக இருந்தாலும் சரி, இன்னும் சில சம்பவங்களாக இருந்தாலும் சரி, இந்த சம்பவங்கள் நடக்கும்போது சில நேரம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உதாரணமாக ஊடகவியல் சந்திப்பில் நீங்கள் தான் அவர்கிட்ட நலிந்த ஜாயதிசா கேட்குறீங்க. கேட்குற வரைக்கும் அவர், நான் நினைக்கிறேன் அவருக்கான சப்ஜெக்டே தெரிஞ்சிருக்கலை. அப்போ தெரிஞ்சிருக்கலைன்னு சொன்னால் ஒன்றோ அவர் மீடியா கான்ஃபரன்ஸுக்கு வரும்போது போலீஸ் ஊடக பேச்சாளர்கிட்ட இருந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு வந்திருக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் மல்லிய மட தானே பொட்டா கிண்டன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாவது பதில சொல்லியிருக்கணும். அதையும் அவர் சொல்லலை. எனவே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அனாப்பிச்சு கொடுறாங்க.
அவங்கள பிணைஞ்சு கொள்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வேலையை செஞ்சு கொள்றாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு என்னன்னா அவங்களோட இருக்கிற இந்த முஸ்லீம் எம்பிக்கள் சொல்லணும், சார் அப்படி இல்லை, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு சொல்ல முடியும்னா அவங்களுக்கு சொல்ல முடியாதா? அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், சொல்லி நம்ம அதை எப்படி கொண்டு போகணும்னு பார்க்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா தரப்புலையும் அன்பாப்புலர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நேற்று நான் பார்த்துருந்தேன், சாணக்கியன் கடுமையாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசியிருந்தார். தமிழ் தலைவர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் தமிழ் தலைவர்கள் இந்த கவர்மெண்ட்டை கொஞ்சம் சாதகமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி முஸ்லீம் தலைவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் பாராட்டிய பல பேரும் இன்றைக்கு அதை பகிரங்கமாக எதிர்க்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். எனவே கவர்மெண்ட்டுடைய போங்கில் ஒரு அன்பாப்புலாரிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய இந்த செயல்பாடு ருஷ்டி விவகாரம் ரொம்பவே அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் டேமேஜான ஒரு விவகாரம். இன்னும் அவங்க முடிக்காமலும் இருக்கிறாங்க. அதை முடிச்சு விட்டுலாம் என்னன்னு சொல்லி பார்த்து அதை முடிக்காமல் இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு பிரச்சனை அவர்கள் இருக்குது என்னன்னு கேட்டால், இந்த பிடிஏ நாங்கள் இல்லாமலாக்குவோம்னு ஆட்சிக்கு வந்தாங்க. நாங்கள் இப்போ தானே 4 மாதம் பிடிஏக்கு சொல்லக்கூடாது. முதல் விவகாரமே பிடிஏ இல்லாமல் ஆக்குறதுன்னு பல மேடைகள் அனுரகுமார் திசாநாயக்க பேசியிருக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் விஷயமே பிடிஏ இல்லை, பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஆக்குவோம். அது எதுக்காக பேசினாங்கன்னா, ஜேவிபியை முழுக்க அழிச்சதே பயங்கரவாத தடை சட்டத்தை வச்சுக்கிட்டு தான். ஜேவிபியின் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க கட்சியாக இருந்தாலும் ட்ரில்வின் சில்வா வரைக்கும் ஜெயிலில் படாத பாடுபட்டது இந்த சட்டத்தினால தான். இப்போ அவங்களே பாதிக்கப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிற போது அதை ரிமூவ் பண்ணிட்டா ருஷ்டி மாதிரி ஆக்கள் இப்படி பாதிக்கப்படவே மாட்டாங்க. சரி, ஸ்டிக்கர் ஒட்டினியா, என்ன விவகாரம், வா போலீஸுக்கு போய் கட்ட உத்தரவை எடுத்துட்டு வழக்கு போடுறேன்னா போட்டுட்டு வேலையை பார்க்கலாம். இந்த சட்டம் இருக்கிறதுனால மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க சில நேரங்களில். எனவே இதை அவங்க சரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலே இந்த பிரச்சனைகள் தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் 4 மாதம் தானே, இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம போக்கில் தான் பார்க்கணும். அடுத்தடுத்து இவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குண்டு. முழுமையாக இனவாதத்தை கக்குவாங்க, கோட்டா கவர்மெண்ட் மாதிரி இருக்கும்ன்றலாம் நான் நம்பலை. அல்லாஹு ஆலம், எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். இப்போதைக்கு நான் நம்பலைன்னு கேட்டால், கேரளாவில் உம்மன் சண்டியினுடைய கவர்மெண்ட்டை நம்ம பார்த்துருக்கிறோம், அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். அதே மாதிரி மற்ற வியட்நாம் கவர்மெண்ட்டுகளை பார்த்துருக்கிறோம். சைனாவை தவிர்த்துள்ள பல நாடுகளில் கவர்மெண்ட்டுகளை நம்ம பார்த்துருக்கிறோம், கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுகள். அதுவும் உச்சகட்ட கம்யூனிசமாக மாறிட்டா அவங்களோட நிலைமையை அவங்க காட்டுவாங்க. உதாரணமாக நார்த் கொரியாவில் பார்க்குறோம், அவர் போடுகிற கூத்து எல்லாம் என்னென்னா அவங்களுக்கு இனி அது அடக்குமுறை ஆட்சி. சைனா அங்கே யாரும் பேச முடியாது, அங்கே உய்குர் முஸ்லீம்களுக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே பொறுத்தவரையில் இங்கே அந்த ஆட்டத்தை இந்த 5 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு போடையில. அது வேணும்னா கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம் வந்து திரும்ப ஆட்சியை பிடிச்சி 1 பார்ட்டி லோன்னு கொண்டு வந்து இருக்கிற எல்லா கட்சியும் தடை செஞ்சு அப்படி செஞ்சாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இவங்களுக்கு போக முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நிச்சயமா இப்படி பல விடயங்களை இன்றைய இந்த கலந்துரையாடலில் நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக இன்றைய எங்களுடைய கருப்பொருள் எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள், இந்த முஸ்லிம்கள் மீது மிக மோசமாக மேற்கொள்ளப்பட்ட இந்த பலவந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்திற்கு 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது. முஸ்லிம்கள் இந்த ரணங்களிலே இருந்து, இந்த கோர சம்பவத்திலே இருந்து முஸ்லிம்கள் ஒருபோதும் இன்னும் மீளவில்லை. அவர்கள் கவலையோடு இருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் கவலையோடு இருக்கின்றார்கள். அந்த எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பொறுமையை கொடுக்க வேண்டும். அதே போன்று அந்த சுகதாக்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய இந்த ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நாட்டில் நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. எதிர்வரக்கூடிய காலங்களிலே அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு இன்றைய இந்த கலந்துரையாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்கல்லாஹ். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.